ஹலோ கைஸ். ஹலோ. இப்போ நம்ம ரெண்டு டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 4 டீம் பார்த்துட்டோம். என்னென்ன டீம் பார்த்தோம்? சிஎஸ்கே, பஞ்சாப், லக்னோ, குஜராத். இன்னைக்கு எந்த ரெண்டு டீம் பார்க்க போறோம்னா மும்பை, ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இந்த ரெண்டு டீம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எந்த டீம் பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் மும்பை பார்த்துருவோமா? நம்ம மும்பை ஸ்குவாடு பார்ப்போமா? சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, பெவன் ஜேக்கப்ஸ், அப்புறம் விக்கெட் கீப்பர்ஸ் விக்கல்டன், ராபின் மின்ஸ், கிருஷ்ணன், ஸ்ரீஜித். மொத்தம் 3 விக்கெட் கீப்பர்ஸ், 3 பேட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, சாட்னர், நமந்தீர், வில் ஜாக்ஸ், விக்னேஷ் புத்தூர், ராஜ் பவா. இப்போ பவுலர்ஸ் பார்ப்போம். பும்ரா, பவுல்ட், கரண் சர்மா, தீபக் சஹர், அப்புறம் முஜிபுர் ரஹ்மான். யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்? அல்லாஹ் ஹசன்ஃபர். அல்லாஹ் ஹசன்ஃபருக்கு பதிலாக முஜிபுர் ரஹ்மான். டாப்லி அவர் ரீப்ளேஸ்மெண்ட் யாரு? கார்பின். லிசார்ட் வில்லியம்ஸ், சத்யநாராயண ராஜு, அஸ்வனி குமார், அப்புறம் அர்ஜுன் டெண்டுல்கர். இதுதான் நம்ம மைண்ட் ஸ்குவாடு. சொல்றா பிளேயிங் 11. ஓகே, இது என்னோட பிளேயிங் 11. ஓகே, நீ சொல்லு, அப்புறம் நான் எது சொல்றேன். என்னோட பிளேயிங் ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மா, ரியான் ரிகல்டன். அப்புறம் நம்பர் 3 வில் ஜாக்ஸ். நம்பர் 4 திலக் வர்மா. 5 சூரியகுமார் யாதவ். 6 நமந்தீர். 7 ஹர்திக் பாண்டியா. 8 மிச்சல் சாண்டர். 9 போல்ட். 10 பும்ரா வந்தப்பறம் சொல்கிறது இந்த 11 பும்ரா. அதுக்கப்புறம் 11 தீபக் சஹர். இம்பேக்ட் பிளேயராக என்னோட 4 ஆப்ஷன் என்னென்னா ராபின் மின்ஸ், சத்யநாராயண ராஜு, அஸ்வினி குமார், அதுக்கப்புறம் கரண் சர்மா. 4 ஆப்ஷன். சரி, அப்புறம் முஜிப்லாம் ஸ்குவாட்ல எடுக்க மாட்டீங்களா? இப்போ முஜிப் சேப்பாக் அந்த மாதிரி பிக்சர்ஸில் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு முஜிப் போடுறாங்க. சரி, சூரியகுமார் எத்தனை சொன்னீங்க? 5 எனக்கு தெரியல. 4 இறக்கி விட்டு வில் ஜாக்ஸ் 5 கூட ஆடுவார். இல்லை, திலக் 4, இது திலக் 5. திலக் 4. நான் சொல்றேன், திலக் வேணா 5 வரைக்கிட்டு சூரியகுமாரோட ஸ்டடியா தானே 4 தான். திலக் தான் ஸ்டடி. திலக் ஸ்டடியா ஆடுவான் தான். இப்போ இதுதான் பிளேயிங்ல வேணா நான் இந்த சொல்லிட்டுமா? எந்த பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ரிகல்டன் ஓப்பனிங். நம்பர் 3ல திலக் வர்மா, 4ல சூரியகுமார் யாதவ், 5ல நமந்தீர், 6 ஹர்திக் பாண்டியா, 7 சாட்னர், 8 முஜிபுர் ரஹ்மான், அப்புறம் 9 போல்ட்டு, 10 பும்ரா, 11 தீபக் சஹர். ஸோ இதுதான் நம்ம பிளேயிங் 11. சப்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இதான். இம்பேக்டில் பார்த்தீங்கன்னா ராபின் மின்ஸ் வச்சுருக்கோம், ராஜ்பாவை வச்சுருக்கோம் இம்பேக்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண் சர்மா வச்சுருக்கோம். இதுதான் நம்ம இம்பேக்ட் பிளேயர்ஸு. அப்புறம் அர்ஜுன் டெண்டுல்கர், அவர் இல்லாமல் இம்பேக்ட் பிளேயரே இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பும்ரா இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ மேட்சஸில் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் பும்ரா இல்லை, ஹர்திக் பாண்டியாவும் இல்லை. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் எடுப்பாங்கன்னு தெரியும். ரீப்ளேஸ்மெண்ட் மீன்ஸ் பிளேயிங் 11ல் யார் எடுப்பாங்க? ராஜ்பாவ் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸ் ஃபாஸ்ட் பாலர் ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக. பும்ராவுக்கு பதிலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்வியஸ்லி அர்ஜுன் டெண்டுல்கர். ஸோ எந்த மாற்றமும் கிடையாது. அர்ஜுன் டெண்டுல்கர் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச சத்யநாராயண ராஜு தான் ஆடுவார் மோஸ்ட்டாக. ஏன்னா இப்போது டிஏயு பட்டேல் டோர்னமெண்ட்டில் கூட நல்லா தான் பண்ணியிருந்தார். அதில் மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பையில் ஆடுற 9 பேர் ஒரே டீமில் இருந்தாங்க. ரிலையன்ஸ் டீம் நினைக்கிறேன். அந்த டீமில் அவர் தான் நல்லா போட்டுருந்தார். அதனால் மோஸ்ட்டாக அவராக தான் இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பும்ரா ஃபர்ஸ்ட் மார்ச்ல மிஸ் பண்ணுவான்னு சொல்றாங்க. மார்ச் ஏப்ரல் செகண்ட் வீக்ல வேணா ஆட வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அந்த இதுதான். ஸோ என்னன்னு தெரியல. பும்ரா இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்ச் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமிக்கு விட்டுருவோம். அதெல்லாம் கணக்கு. யார் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு? சிஎஸ்கே. முக்கியமான மேட்சை சாமிக்கு விடலாமா நீங்க? முக்கியமான மேட்ச் சாமிக்கு விட்டு, முக்கியமான மேட்ச் தான் சிஎஸ்கே மேட்ச்ல ஃபைனல் கப் அடிக்கிறது தான் முக்கியம். நீ தானே சொன்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமிக்கு விட்டுரும். ஃபர்ஸ்ட் மேட்சே முக்கியம் தான்டா உங்களுக்கு. தான்டா அது எல் கிளாசிக்கோன்றீங்க. அது என்னடா மேட்ச்சு? கொஞ்சம் போரிங்காக தான் போகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ எங்கே நடக்குது? சேப்பாக்கில் நடக்குதா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 150 ரன் வரும். ஓகே, இது என்ன வேற என்ன சொல்கிறது? இந்த டீமில் ஒரு எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் டீம்னா இருக்கிறதுல இதுதான். 11 பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க. என்ன தேவையோ இருக்கிற ரிட்டைன் பண்ணது பயங்கரமாக ரிட்டைன் பண்ணது இவங்க தான். ஆக்ஷன்லையும் நல்லா எடுத்தது இவங்க தான். ஆனால் ஒரே ஒரு இந்த டீம் இருக்க தப்பு என்னன்னா பேக்கப் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஒழுங்காக இல்லை. யாருக்குமே பேக்கப் கிடையாது இந்த டீமில். பேக்கப் யாருக்கு பார்த்தீங்கன்னா ரிக்கல்டனுக்கும் சம்மந்தமே தான். வில் ஜாக்ஸ் ஒரு விக்கெட் கீப்பர் பேக்கப் எடுக்கலாம். வில் ஜாக்ஸ் நீங்கள் பிளேயிங்கில் ஆட வச்சிங்கன்னா ரிக்கல்டன் ஆட முடியாது. ஸோ எப்படி இருந்தாலும் சாட்னர், முஜிப் 2 பேர் இருந்தால் டாப் குவாலிட்டி ஸ்பின். அது ஒத்துக்குவியா?
அதுக்கான வந்துட்டு 2 ஆப்ஷனை கொண்டு போக முடியாதுல்ல. வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு இல்லடா டாப் குவாலிட்டி இந்த முஜிப் ரஹ்மானை வந்துட்டு சேப்பாக் மாதிரி பிச்சஸ்ல கொண்டு வரலாம். மும்பைல என்ன கொண்டு வருவேன்டா, 2 ஸ்பின்னர்ஸ் எங்களுக்கு போதும். ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, தீபக், பும்ரா, பவுல்ட் 4 பேர் இருக்கும்போது நாம் இதுக்கு திருப்பி வில் ஜாக்ஸுக்கு போனோம். இருக்கிற லைன் அப் அப்படியே இருக்கட்டும். வில் ஜாக்ஸ் ஸ்பின்னையும் போடுவார் அவரு சேர்த்து, அவ்வளோ இன்னும் போடுவார். இவங்க 2 பேர் டாப் குவாலிட்டி வேறு. நமஞ்சிட்டு கூட 2 ஓவர் கொடுப்பேன் நான். அது வில் ஜாக்ஸுக்கு இடமே இல்லை. வில் ஜாக்ஸோட பவுலிங்க்கும் முஜிப் பவுலிங் கம்பேரே பண்ணாது. நான் சொல்றது இவங்க 2 பேர் போட்டால் 8 ஓவர் அழகா எக்கானமி மெயின்டைன் பண்ணலாம். கூட பும்ராவும் சேர்த்துனா இன்னும் பயங்கரமா இருக்கும். 10-12 ஓவர் சாலிடா இது பண்ணலாம் எக்கானமி ரேட்டு. ஸோ அதனால நான் இந்த லைனு கொண்டு போயிட்டேன். ஏன்னா முஜிப் இருந்தே ஆகணும். ஏன்னா பவர் பிளேலேயே ஒரு நல்லா பவுலிங் போடுவாரு, எல்லாத்துக்கும் தெரியும். பவர் பிளேல எங்களுக்கு தேவையே இல்லை. 2 சிங்கங்களை இறக்கி 3 சிங்கம் 2 பேர் சமையல். தீபக்கும் சரி, போல்ட்டும் சரி, பும்ராவும் சரி. பும்ரா பேசாம ஃபர்ஸ்ட் 1 ஓவர் 6 ஓவர் 1 ஓவர் கொடுத்துட்டு மிச்சம் 3 ஓவர் லாஸ்ட் முதல்ல பாருங்க. லாஸ்ட் 4 ஓவர் சிஎஸ்கே வந்துட்டு 10 ரன் எப்படி யூஸ் பண்றாங்க, அது மாதிரி 4 ஓவர் கொடுத்துடலாம். கடைசியில பாருங்க தலைவன் கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஒரு 40 ரன் பால கொடுப்பாரு. என்ன அது அதுதானே பண்ணுவாரு. இல்ல இந்த டைம் நடக்காது. ஏன்னா வந்துட்டு 2 ஃப்ரண்ட் லைன் ஃபர்ஸ்ட் ஓவர் தீபக் கொடுத்துட்டு செகண்ட் பவுல்ட் கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு. இல்ல ஃபர்ஸ்ட் ஓவரே பவுல்ட் கொடுங்க, என்ன அவ்வளவுதான். அது சேப்பாக்ல நடக்குது. இன்னொரு ஃபுட்பால் ஸ்கோர் வந்தாதான் அங்க நீங்க கண்டிப்பா முஜிப் ஆட வைக்கலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச். அந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா வந்துட்டு அங்க வில் ஜாக்ஸ் வேணாம், தடவின்னு இருப்பாரு. ஸோ வேணாம். அங்க வந்துட்டு கன்ஃபார்ம் முஜிப்பும் இருப்பாரு, சாண்டனரும் இருப்பாரு. வேணுமா கரண் சர்மா கூட்டு போவாங்க, வந்துருவாரு. அது மோஸ்டா இன்னொரு இந்தியன் ஸ்பின்னர் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா இந்தியன் ஸ்பின்னர் கரண் சர்மா. அவர் எத்தனை மேட்ச் ஆடுவாருன்னு தெரியாது. ஒரு போன வருஷமும் மிஸ்டேக் பண்ணுவாங்க இந்தியன் ஸ்பின்னர் எடுக்காம ப்ராப்பரா. ஸோ மும்பை கிட்ட இப்போ கண்டினியூஸாக ஒரு ஃபியூ இயர்ஸாகவே ஸ்பின்னர்ஸ் ஒழுங்காக எடுக்க மாட்டேங்கிறாங்க. டேய் ஒரு ஸ்பின்னர் வச்சு ஒரு ரன் லீட் பண்ணுறாரா, ப்ராப்பர் ஸ்பின். இப்போ அவர் என்ன ஃபார்ம்ல இருக்காரு, ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர். சரி போட்டிருந்தாரு சேவலா. முன்னாடி இன்னொரு ஸ்பின்னர் இருந்தாங்க, யார், கார்த்திகேயா. அப்புறம் இன்னொருத்தர் இருந்தானே ஷக்கீல. அவங்க வச்சுட்டு ப்ராப்பர் ஸ்பின் இப்போ 2 பேர் எடுத்திருக்காங்க. 2 பேருமே ப்ராப்பரான ஒரு ஸ்பின்னர்ஸ். சரியா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் கடைசியாக நல்லா போட்டாங்கன்னா அது ராகுல் சேகர் மட்டும்தான் ஸ்பின். அதான் அவர் ஒருத்தர் தான் போட்டிருந்தார். மும்பை ஃபியூர்ஸாகவே ஸ்பின்னர் ஒழுங்காக எடுத்துன்னு போகிறதில்ல. இப்போ 2 ஸ்பின்னர்ஸ் நல்ல ஸ்பின்னர்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பயுமே ஒரு பிளேயர்ஸ் வந்து ப்ராப்பராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்பின்னர்ஸ் என்றைக்குமே எங்களுக்கு தான் கரெக்டாக யூஸ் பண்ண டீம் ஒரே ஒன்று தான் மட்டும். இப்போ என்னென்னா பேக்கப் பெருசாக இல்லை. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு தீபக் சாரும் இன்ஜுரி இதுதான். இப்போ பும்ராவும் இன்ஜுரியில் தான் இருக்காரு. இந்த 2 மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹர்திக் பாண்டியாக்கு என்ன வேணா ஆகலாம், இன்ஜுரி கேஸ் தான் வரும். இல்லை ஹர்திக் பாண்டியா பிரச்சனை வராது மோஸ்டா. இவங்க 2 பேருக்கு தான் வந்துட்டு இப்போ பேக்கப்ன்றது இதே இல்லை. யார் வச்சு ரிப்ளேஸ் பண்ணுவாங்க தெரியாது. இப்போ வந்துட்டு போல்ட் வந்துட்டு பெருசாக மும்பையில், ஏன்னா அவர் ஆடுறப்பெல்லாம் வந்துட்டு துபாயில் அதில் தான் ஆடிட்டு இருந்தோம். இப்போ பெருசாக மும்பையில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் லாஸ்ட் டைம் போட்டப்போ சூப்பராக போட்டுருந்தார். மும்பை கூட டாப் 3 விக்கெட் எனக்கு தெரிஞ்சு அவதான் எடுத்தார் நினைக்கிறேன். ஃபுட்பால் ஆடுவார் பவுலிங்லேயே. அதனால வந்துட்டு பார்க்கலாம். அதுவும் வந்துட்டு கன்ஃபார்மாக எப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பின்னர் வந்துட்டு இந்தியன் ஸ்பின்னர் ப்ராப்பராக எடுக்கல. பேக்கப் மட்டும்தான் இந்த டீமில் பிரச்சனை. இந்த இருக்கிற ஆணையில வந்துட்டு ஃபுல்லாக கடைசி வரையும் ஆனாங்கன்னா கப்பை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து மும்பை கிட்ட கொடுத்துடலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நல்ல டீமு. ஆனால் அந்த ஒரு கேப்டன்சி மேட்டருக்காக கொஞ்சம் டீமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் கொஞ்சம் கம்பேக் தருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கம்பேக் நிறைய கன்ஃபார்ம். கப் உங்களுக்கு தானா? எங்களுக்கு தான். 6th உங்களுக்கு தானா? சரி ஓகே. இப்போ அடுத்த டீம் போகுமா? சரி ரேட்டிங் சொல்லு, நீ சொல்லு. 9.5 9. இந்த அந்த அந்த பேக்கப் மட்டும் ஒரு 2-3 பிளேயர் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்திருந்தாங்கன்னா 10 out of 10 ப்ராப்பர் டீம் இதுதான். நான் 8.5 தரேன். எல்லா டீமும் அவ்வளோதான். ரொம்ப கஞ்சமாக இருக்கு. 8. நீ ஸ்ட்ரிக்ட்டுனால நான் ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ நீ ஜாலியாக மார்க் கொடுத்துருந்தேன். 10 கூட எனக்கு வந்து அங்கே கொஞ்சம் இடிக்குது. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இல்லை, ஃபாஸ்ட் பவுலிங் கூட. பும்ராவுக்கும் இன்ஜுரி, இப்போ தீபக் சார் இன்ஜுரி ஆச்சுன்னா நான் அவ்வளோதான், மும்பை பவுலிங் யூனிட் முடிஞ்சு. ஸோ அதனால் நான் வந்து 8.5 வந்துட்டு ப்ராப்பராக ஒரு புதுசாக ஒரு இறக்கும் அப்படிதான் சொல்லுவானுங்க. கடைசியில் பார்த்தா அர்ஜுன் டெண்டுல்கர் பால் வருஷம் பாருங்க, நல்லா புது ப்ராடக்டாக இறக்கிட்டு இருக்கோம். எல்லா டீமும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே அவ்வளோதான், மும்பை டீம் முடிஞ்சு. அடுத்து முக்கியமான டீமு நேற்று லக்னோக்கு எப்படியோ அதே மாதிரி இன்னைக்கு இல்லை. இந்த இருக்கிறதுலே வந்துட்டு கேவலமான ரிட்டென்ஷன் பண்ண டீம்னா இதுதாங்க. ஒரு சூப்பரான டீமில் வச்சுருந்தாங்க. ஆனால் அதையே எப்படியெல்லாம் கன்றாவியாக மாற்ற முடியுமோ மாற்றி அவங்க ஆக்ஷனில் இருந்தால் கூட சத்தியமாக இவங்களை ரேட் போயிருக்க மாட்டாங்க நிறைய பேர். யார்? ஜூரேல் நீங்களே சொல்லுங்கள். ரியான் பராக், ஹெட்மேர்லாம் நல்ல பை தான். ஹெட்மேர் அந்த டீம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. நான் சொல்கிறேன்,
இவங்க பண்ணதுலேயே ஒரு பிளேயர் என்ன தெரியுமா, சந்தீப் சர்மா 4 கோடி எடுத்தது தான், 4 கோடிக்கு அன்கேப்டன். என்னன்னா ஜுரேல் எதுக்கு அப்படி எவ்வளோ கொடுத்துருத்தாங்க தெரியல. ஹெட்மயிரு 14 ஹெட்மயிரு ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்சன், அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா 4 பேர்த்த மட்டும் அழகா ரிட்டைன் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஸ்குவாடு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை பார்த்துட்டு ஸ்குவாடு இருக்கிறதே 18 பேர் நம்ம தான் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஜுரேல், ஜெய்ஸ்வால், எட்மயர், சுபம் டுபே, சூரியவன்சி, ரியன் பராக், நிதிஷ் ராணா, யுத்வீர் சிங், சந்தீப் சர்மா, ஆகாஷ் மத்வால், கார்த்திகேயா, அசரங்கா, தீக்ஷனா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தேஷ்பாண்டே, ஃபரூக்கி, மாஃபாக்கா, குணால் ரத்தோர், அசோக் சர்மா. இவ்வளவுதான் ஸ்குவாடு. ஓகே, இப்போ வந்து ராஜஸ்தானோட பிளேயிங் 11 சொல்லுவாரு கேளுங்க. ஓப்பனர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் தான். ஏன்னா வந்துட்டு சஞ்சு சாம்சன் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஓப்பனிங் ஆடல, இப்போ பேட்டில் இருந்ததுனால இப்போ வந்துட்டு இந்தியாவுக்கும் அவர் தான் வந்துட்டு ஓப்பனிங் ஆடுறாரு. அதனால வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சூப்பரான ஓப்பனிங் பேர். நம்பர் 3 வந்துட்டு ராணா, அதுவும் வந்துட்டு லாஸ்ட் டைம் தான் எடுத்தாங்க. ராணா நல்ல பிக்கு. அதுக்கப்புறம் 4 வந்துட்டு ரியான் பராக், 5 ஜுரேல், 6 ஹெட்மயர், 7 அசரங்கா, 8 ஆர்ச்சர், 9 தீக்ஷானா, 10 வந்துட்டு துஷார் தேஷ்பாண்டே, 11 வந்துட்டு சந்தீப் சர்மா. இம்பேக்ட் பிளேயர் வந்துட்டு சூரியவன்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆகாஷ் மத்வால், சுபம் துபே, குமார் கார்த்திகேயா. எனக்கு வந்துட்டு இந்த டீமில் இருக்கிற பிரச்சனைனா ஓகே 11 ஓரளவுக்கு ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 11க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, ஸ்குவாடு ஃபோக்கஸ் பண்ணல. 11லேயே கூட பெருசாக வந்துட்டு ரொம்ப இதாலாம் இல்லை. ஓப்பனர் சூப்பராக இருக்குது ஓகே. நம்பர் 3யும் சூப்பராக இருக்குது. ஸ்பின் டுவேவும் நல்லா இருக்குது ஓகே. ஆனால் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துருக்கலாம். அவங்க இல்லைடா, லாஸ்ட் இயர் அவங்க ஸ்குவாட் பார்த்தாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ட்ரெண்ட் போல்ட் இருந்தார். ஸோ அதுக்கு பதிலாக இந்த டைம் ஆர்ச்சர், வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆர்ச்சர் வந்துட்டு ட்ரெண்ட் பவுலருக்கான இல்லை ஆர்ச்சர் வந்துட்டு பழைய ஆர்ச்சர் இல்லை. இது ராஜஸ்தானுக்கு நல்லா பண்ணியிருக்காரு அது ஓகே. ஆனால் வந்துட்டு ரீசெண்ட் ஃபார்மும் நல்லா இல்லை, இன்ஜுரி இதுவும் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இந்த டீமில் வந்துட்டு பேக்கப் பேட்ஸ்மேன்றதே கொஞ்சம் இல்லை. பேட்ஸ்மேன் மட்டும் இல்லை, பவுலிங் எதுவும் கிடையாது. பேக்கப் ஓகே, மத்வால் இருக்காரு, குமார் கார்த்திகே ஓகே அப்படின்லாம். ஆனால் பேக்கப் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் இல்லை. இருக்கிறது இன்னும் 2 பேக்கப் பேட்ஸ்மேன் தாங்க இருக்காங்க. யுத்வீர் சிங் ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு ரத்தோர் நினைக்கிறேன். இருக்கிறதுலே இவங்க தாங்க பேக்கப் பேட்ஸ்மேன். பேக்கப் ஃபாரினர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஒழுங்காக எடுக்கலை, பவுலர் கொஞ்சம் ஒழுங்காக எடுக்கலை. என்ன டீம் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு புரியல. ரிட்டன்ஷனும் தப்பு, ஏதோ ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க லக்னோ மாதிரி இவங்களும். ஸோ ஆனால் பார்த்தா தெரியுது, நம்ம வந்து பிளேயிங் 11 மட்டும் இம்பார்ட்டன்ஸ் தருவோம். அவங்க பார்த்தீங்கன்னாவே ஆக்ஷன்லேயே அதான் பண்ணாங்க. பிளேயிங் 11க்கு மட்டும் ஒரு டீம் எடுத்து விட்டு சும்மா ஆற காசில் மற்றவங்களை எடுத்துருந்தாங்க. பேக்கப்னு பெருசாக அவங்க எடுக்கல. பேக்கப்பும் ஃபாஸ்ட் பாலிங் கூட ஓகே. ஃபரூக் இருக்காரு, ஆனால் அவர் வந்துட்டு எந்த இடத்துல ஆடுவாங்க. ஆர்ச்சருக்கு பதிலாக ஃபரூக்கி வேணா ஆட வைக்கல. ஏன்னா ரீசெண்டாக ஃபரூக்கியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான். ஆனால் வந்துட்டு ஸ்பின்னர் ஒருத்தரை ட்ராப் பண்ணிட்டு ஃபாரின் ஸ்பின்னரை ட்ராப் பண்ணிட்டு ஃபரூக்கை கொண்டு வரலாம். ஆனால் கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு 2 முக்கியமான ஸ்பின்னர்ஸ் இவங்க தான். இவங்க தாண்டி வெளியே கார்த்திகே இல்லை, ஃபரூக்கே பெஞ்ச் பண்ற அளவுக்குலாம் ஒரு இந்த பிளேயர் இல்லைங்க. இதுதான். ஆனா ஆர்ச்சர் வேணா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்துருக்கு, நல்லா இல்லைன்னா இறக்கி வச்சு ஃபரூக் எட்டு வரலாம். லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அதனால சந்தீப், மத்வால் இவங்களாம் ரைட் ஹேண்ட் இருக்கும்போது இந்த சைடு ஃபரூக் இருக்கிறது பெஸ்ட்டாக தானே இருக்கும். பவர் பிளே நல்லா போடுவார். ஆர்ச்சர் பவர் பிளேல போடுவாரான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. சந்தீப் சர்மா டெத்தில் தான் நல்லா போடுறாரு. ஸோ இந்த டீமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ரேட்டிங் எவ்வளோ தருவேன். என் பிளேயிங் 11 அதுதான், பெருசாக சேஞ்செலாம் கிடையாது. ஏன்னா இவங்க பிளேயிங் 11 தான் டீம் எடுத்துருக்காங்க. இருக்கிறதே ஒரு 13-14 பேர் தான் ஓகேவா. 11 ஆகிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு மத்வால் இதுதான். எனக்கு தெரிஞ்ச இந்த சீசனில் வந்துட்டு சூரியவன்சி கன்ஃபார்ம் 1-2 மேட்சாக ஆடுவாங்க. ஏன்னா வந்துட்டு எப்படியும் எங்கள் பிளேயர்னாலும் 1-2 மேட்ச் சான்ஸ் கொடுப்பான்னு எனக்கு தோணுது. எப்போ அப்படின்னா 10 மேட்ச் ஆகிட்டு பிளே போக முடியல, இந்த 4 மேட்ச் ஆகிட்டு போக அந்த மாதிரி கொடுப்பாங்க. அவர் வந்துட்டு ஓப்பனர் தான். ஆனால் இந்த டீம் ஓப்பனர் 2 பேர்த்தையும் ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாராவது ட்ராப் பண்ணி தான் சான்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா சஞ்சு சாம்சன் 3க்கு வந்துட்டு அவர் ஓப்பனிங் சான்ஸ் கொடுக்கணும். அதுதான் பண்ணி ஆகணும். நிதிஷ் ராணா அவர் ட்ராப் பண்ணணும். அவர் 4ல் ஆடுவார். அப்படியே இருந்தாலும் அப்படியே தான்டா ஆட போகிறானுங்க. எனக்கு இந்த டீமில் வந்துட்டு என்ன தெரியல, மிடில் ஆர்டர் வந்துட்டு ஜுரேல், பராக், ஹெட்மயர். இது என்ன மிடில் ஆர்டர்னு எனக்கு புரியல. நம்ம லாஸ்ட் இயர் இதே தான் இருந்துச்சு. நம்பர் 3 ஓகே, ஸ்ட்ராங்காக இருந்தது ஓகே, நம்பர் 3. ஆனால் இவங்க 3 பேர்த்த மட்டும் இது மெகா ஆக்ஷன் அதுலேயும் வந்துட்டு மாற்ற இல்லை. நீ பெருசாக இது எதிர்பார்க்காத. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதே ஒரு டாப் 6 தான். என்ன பட்லர் இல்லை, இந்த நிதிஷ் ராணா இருக்கார், அவ்வளோதான்.
சேம் பிளேயிங் அந்த டாப் 6 தான். ஸோ அதனால அவங்களுக்கு மற்ற டீம்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறப்ப இவங்க மட்டும் அப்படியே லோ ஆயிட்டாங்க இந்த சீசன். போன சீசன் வந்து ஸ்பின் சூப்பராக இருந்துச்சுல்ல, அஸ்வின் சஹால் 2 பேரும் நல்லா. அஸ்வின் சஹால் போல்ட் இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பவுலிங்ல ஆர்ச்சரு தீக்ஷனா வந்து நல்லா போடுவாரா. தீக்ஷனா பவர் பிளேல போட்டுருவாரு, அஸ்ரங்கா மிடில் போடுவாரு. ஸோ போன டைம் பார்த்தீங்கன்னா சஹால் டெத்துலாம் ஒரு மேட்ச் யூஸ் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு அது பார்க்கும்போது. சஞ்சு சாம்சன் கேப்டன்சியில். ஸோ அவர் கேப்டன்ஸ்லாம் நல்லா தான் பண்ணுறாரு 2 சீசனாக. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இந்தியன் பிளேயர்ஸை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதெல்லாம் ஓகே, ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த காசு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ பார்ப்போம் வேணா. ஏன்னா இத்தனை வருஷமாக வந்துட்டு ரியான் பராக் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, ரொம்ப வருஷமாக அவனை வந்துட்டு ட்ராப் பண்ணாமல் எவ்வளோ பர்ஃபார்மே பண்ணலாம் ட்ராப் பண்ண மாட்டேன். போன சீசன் நல்லா தான் ஆடி இந்தியா டீமுக்குள்ளே வந்தார். ஆனால் 11 கோடி அளவுக்கு ஒர்த்தானா எனக்கு தெரியாது. ரியான் பராக் கொடுங்க, ஜுரேல் ஆடுறது 6 பால். அவரோட ஸ்டாட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்க, அந்த 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 அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான்னு மட்டும் நீங்களே பார்த்து. அவர் டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஆடுறாரு, நான் இல்லைலாம் சொல்ல கிடையாது. ஆனால் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டாட்ஸ் ஒழுங்கா இல்லை. அதுக்கு அவர் 12 கோடியா என்னமோ ஏதோ எடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ பார்ப்போம். ரேட்டிங் 7.5. 7னா 6.5 அவ்வளோதான் தருவேன் நான். எனக்கு இந்த ஸ்குவாடில் லக்னோவும் ராஜஸ்தானும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்குது. லக்னோவில் கூட இது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. அதான், ஆனால் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது எப்படி பார்த்தாலும். அவங்க என்ன 4 ஃபாரின் பேட்ஸ்மேன், இதில் 4 ஃபாரின் பவுலர். என்ன இந்த பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கா, அதில் பவுலர்ஸே இல்லை ஃபாரின் பவுலர். இதில் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் அந்த மாதிரி ஸ்லாட் இருந்தால் கரெக்டாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஃபாரின் பேட்டராக இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் குவாலிட்டி மட்டும்தான். சரி ஓகே, நாளைக்கு எந்த வீடியோ போடுவான்? நாளைக்கு வந்துட்டு டெல்லி ஹைதராபாத். ஸோ நாளைக்கு டெல்லி அண்ட் ஹைதராபாத் டீம் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டிங்கு அடிச்சு விடுங்க. பாய்.